கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு இறை தியானம் செய்ய வேண்டும் என்றால் அது சங்கீதம் 34ஆம் சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். அதில் ஒரு வசனம், எல்லா வசனமும் நிறைய மனப்படமா சொல்லுவாங்க. அதில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. 34:10 வசனம், 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை நாம் எல்லாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவது நாம் ருசி பார்க்கின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை மாம்பழ சீசன்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி தான் வாங்குவோம். அது நல்லா புளிக்குதா, அது இனிக்குதா அப்படின்னு பார்த்தா வாங்குவோம். ஒரு சாதாரண ஒரு மாம்பழத்தை வாங்கும் போதே இவ்வளவு நாம பார்க்கிறோம்னா, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால் அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சங்கீதக்காரன் தாவீது இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, happy are those who take refuge to him என்று சொல்லுகிறார். அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவர் சுவை மிக்கவராக இருக்கிறார். இந்த சுவையை நாமே சுவைத்துக் கொண்டில்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த சுவையை கொடுக்க கர்த்தர் நம்மை